ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம கண்டென்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. ஸோ இப்போ அந்த சம் பார்த்தோன்னா the simple interest in 3 years and the compound interest in 2 years on a certain sum at a same rate are rupees 1200 and rupees 832 respectively. Find the rate of interest, the principal, the difference between compound interest and simple interest for 3 years. ஸோ நம்மளுக்கு 3 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1200 கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 832 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டே வச்சுட்டு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல், 3 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் 3 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். 3 இயர்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் 3 இயர்ஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா இந்த இடத்துல நம்ம பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 2 ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்டி டிவைடட் பை 100. ஸோ சிம்பிளான ஃபார்முலா பினா பிரின்சிபல், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டீனா நம்பர் ஆஃப், இங்கே டீன்னு சொல்லலாம், இல்லை பிஎன்ஆர்னு சொல்லலாம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் டிவைடட் பை 100. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா பி இன்ட்டு 1+r டிவைடட் பை 100 த ஹோல் பவர் n ஆர் டி மைனஸ் பி. ஸோ இங்கேயும் சேம் தான், பினா பிரின்சிபல், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டீனா நம்பர் ஆஃப் இயர்ஸ் மைனஸ் பினா பிரின்சிபல். ஸோ இங்கே 3 இயர்ஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு டெரிவேஷன் ஏதாவது ஃபைண்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஏன்னா சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது, பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப சிம்பிளானது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 இயர்ஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்டி டிவைடட் பை 100, டிக்கு பதிலாக 3. ஸோ 3PR டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 1200. ஸோ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3PR இஸ் ஈக்குவல் டு 1200 into 100. 3PR இஸ் ஈக்குவல் டு 1,20,000. ஸோ PR இஸ் ஈக்குவல் டு 1,20,000 டிவைடட் பை 3. ஸோ PR இஸ் ஈக்குவல் டு 40. PR இஸ் ஈக்குவல் டு 40,000. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு போகிறோம். பிகாஸ் நம்ம PRன்ற ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம 2 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் 2 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்? ஏன்னா நம்மளுக்கு 3 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம 2 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்கறனால 2 இயர்ஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஏதாவது பி தனியாக ஆர் தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நம்ம சிம்பிளஸ்ட் சைடில் இருந்து போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஃபார்முலா பிஎன்ஆர் டிவைடட் பை 100ன்ற சிம்பிளான ஃபார்முலா. அந்த சிம்பிளான ஃபார்முலா சைடு போகிறோம். ஸோ 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? பிஆர்டி டிவைடட் பை 100 ஆர் பிஎன்ஆர் டிவைடட் பை 100. நான் டீனே சொல்லிக்கிறேன். ஸோ டீனா என்ன? நம்பர் ஆஃப் இயர்ஸ், 2 இயர்ஸ். ஸோ 2PR டிவைடட் பை 100. நம்ம பி ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் 40,000. அதை இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 into 40,000 டிவைடட் பை 100. ஸோ 2 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? 800. இப்போ நம்மளுக்கு 2 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரியும், 2 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும். ஸோ 2 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் 2 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 832 மைனஸ் 800. 800 நம்ம கண்டுபிடிச்சது, 832 அவங்க கொடுத்துருக்கிறது. 2 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா இந்த பக்கம் 32 வந்துடும். 832 மைனஸ் 800 32 வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுறோம். பிகாஸ் நம்மளுக்கு பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்படியே இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன ஃபார்முலா வரும்? பி இன்ட்டு 1+r டிவைடட் பை 100 த ஹோல் பவர் 2. 2 எதுக்கு போடுறோம்னா ஹோல் பவர் n வரும். இங்கே 2 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால ஹோல் பவர் 2 போடுறோம் மைனஸ் பி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கான 2 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. அடுத்து 2 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். 2PR டிவைடட் பை 100. பிஆர்டி டிவைடட் பை 100, டிக்கு பதிலாக 2, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2. ஸோ 2PR டிவைடட் பை 100. இதுக்கு மேலே இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா சிம்பிளிஃபை முடியாது. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 832 மைனஸ் 800 ஆல்ரெடி 32 சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. இது ரெண்டையும் இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. பட் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 1+r டிவைடட் பை 100 த ஹோல் பவர் 2ன்ற பார்ட் வந்து a+b த ஹோல் ஸ்கொயர் பார்ட் மாதிரியே இருக்கா? ஸோ a+b த ஹோல் ஸ்கொயருக்கு நம்மளுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும், நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ a+b த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a² + 2ab + b² ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவுக்கு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும். ஸோ p இன்ட்டு இந்த பக்கம் ஒரு p வரும், மைனஸ் p வரும். ஸோ p இன்ட்டு 1² அதாவது a² ப்ளஸ் 2ab அதாவது ஏன்றது 1, பின்றது வந்து பார்த்தீங்கன்னா r டிவைடட் பை 100. 2ab 2 இன்ட்டு 1 இன்ட்டு r டிவைடட் பை 100 2r 100. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா b² r² டிவைடட் பை 100². ஸோ a² 2ab ப்ளஸ் b². இந்த ஃபார்முலா அப்படியே இந்த பார்ட் வந்து அப்படியே அந்த ஃபார்முலா மாதிரி டெரிவேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். அது பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மைனஸ் 2PR சிம்பிளிஃபை பண்ண முடியல, அப்படியே தான் இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் 32 சிம்பிளிஃபை பண்ணலாம், அப்படியே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த ஃபார்முலாக்குள்ளே பியை கொண்டு போகிறோம்.
ஸோ ஆல்ரெடி 1 ஸ்கொயர் இருக்கு, 1 ஸ்கொயர் 1 ஆயிரும். ஸோ பி உள்ள போகும்போது பி இன்ட்டு 1 பி, பி இன்ட்டு 2r டிவைடட் பை 100, பிஆர் பி 2pr டிவைடட் பை 100, பி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர், பிஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த பி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ பி இன்ட்டு 1 பி இன்ட்டு 2r டிவைடட் பை 100, p into r square divided by 100 square, pr square divided by 100 square, minus p, minus 2pr 100, minus 2pr divided by 100 equal to 32. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பிளஸ் பி இருக்கு, இங்க ஒரு மைனஸ் பி இருக்கு. கரெக்டுங்களா? இங்க ஒரு பிளஸ் பி இருக்கு, இங்க ஒரு மைனஸ் பி இருக்கு. இங்க பிளஸ் 2pr இருக்கு, இங்க மைனஸ் 2pr டிவைடட் பை 100 இருக்கு. ஸோ ஒரே ஈக்குவேஷன்ல பிளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா அது கட் ஆயிரும். ஸோ இங்க வந்து பிளஸ் பி மைனஸ் பி கட் பண்றோம், plus p minus p கட் பண்றோம், plus 2pr divided by 100 minus 2pr divided by 100 கட் பண்றோம், plus minus சேம் ஈக்குவேஷன்ல கட் பண்றோம். ஸோ பாக்கி இருக்கிறதுக்கு என்ன, pr square divided by 100 square. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் 32 அப்படியே தான் இருக்கு. ஸோ pr square divided by 100 square is equal to 32. ஸோ 100 square ரைட் ஹேண்ட் சைடு போகும், pr square equal to 32 into 100 square. ஸோ pr square is equal to 3,20,000. ஸோ பிஆர் ஸ்கொயர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் ஸ்கொயர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆர் 2 இருக்கு, பி 1 இருக்கு. ஸோ பிஆர் ஸ்கொயருங்கிறது பிஆர் இன்ட்டு ஆர். ஸோ 2 ஆர் இருக்கு, ஒரு பி இருக்கு. கரெக்டுங்களா? அதான் இங்கே டிவைட் பண்ணியிருக்கோம். பிஆர் இன்ட்டு ஆர். ஸோ ஈக்குவல் டு 3,20,000. நம்ம பிஆர் 40,000 ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட். அதை ப்ரீவியஸ்ல இருந்து அந்த பிஆர் 40,000 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்றோம் பிஆருக்கு பதிலாக. ஸோ 40,000 into r equal to 3,20,000. ஸோ r is equal to 3,20,000 divided by 40,000. இது ரெண்டே கட் பண்ணோம்னா 0.8 வரும். பர்சன்டேஜில் பார்த்தோம்னா r is equal to 8%. ஸோ நம்ம இப்போ இங்கே 8% r கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம r கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ p கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் pr is equal to 40,000. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அந்த ஈக்குவேஷனில் இந்த r வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஸோ pr equal to 40,000. P into 8 is equal to 40,000. P is equal to 40,000 divided by 8. So P is equal to 5,000. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம், பிரின்சிபல் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% கண்டுபிடிச்சிட்டோம், பிரின்சிபல் 5,000 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம கிட்ட கேட்கப்பட்ட மூணாவது கொஸ்டின், 3 years of compound interest minus 3 years of simple interest என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு 3 years of simple interest கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, 1200 அப்படின்றத கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ 3 years of compound interest கண்டுபிடிக்கணும். இது ஈஸி. இப்போ நம்மளுக்கு ஈஸி, ஏன்னா நம்மளுக்கு பி தெரியும், பிரின்சிபல் 5,000 தெரியும், ஆர் இஸ் equal to 8% தெரியும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். பி இன்ட்டு 1 plus r the r divided by 100 the whole power n minus p. ஸோ இந்த இடத்துல n-க்கு பதிலாக 3 வரும், ஏன்னா இது 3 yearsக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ p-க்கு பதிலாக 5, r-க்கு பதிலாக 8, n-க்கு பதிலாக 3. So 5,000 into 1 plus 8 divided by 100 the whole power 3 minus 5,000 minus 1,200. 1,200 வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8/100 வந்து 1 plus 0.08 ஆகும். ஸோ 1 plus 0.08 the whole power 3. ஸோ 1 plus 5,000 into 1 plus 0.08 the whole power 3, 6,298.56 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும். மைனஸ் 5,000 மைனஸ் 1,200. ஸோ இங்கே 6,298 மைனஸ் 5,000 எவ்வளோ? 1,298.56. இந்த 1,298.56 தான் 3 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ 3 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் 2 வருஷத்துக்கான 3 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1,200. ஸோ 3 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 1,298 மைனஸ் 1,200 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 98.56. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் 3 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். மூணாவது கொஸ்டினோட ஆன்சர். ஸோ நவ் வி காட் ROI ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், பிரின்சிபல் 5,000 கண்டுபிடிச்சிட்டோம், 3 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் 3 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, டிஃபரன்ஸ் பிட்வீன் 3 years ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 3 years ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 98.56 கண்டுபிடிச்சிட்டோம். மூணுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.